அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மசாமி திருக்கோயில் சோளிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் கம்பி வட உறுதி நிலையம்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது ரோப்கார் ஸ்ரீ சீனிவாசாக மகாகுருவே நம்ம என்ட்ரன்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் மண் பேசும் மகத்துவம் பிபிசி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய சோளிங்கபுரம் சோளிங்கர் அப்படின்ற இடத்துல யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் சாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அது ரோப் காரில் பிரயாணம் பண்ணின்னு இருக்கிறோம். அதை தான் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தின்னு இருக்கேன். அது வந்து சார் எங்களோட வந்திருக்காங்க. ஒரு இன்னொரு ஃபேமிலி. சார் பேர் சொல்லுங்க. குமார், என்னோட பேர் குமார். அந்த என்ன அவங்க மேடமும் அவங்க பையன் வந்திருக்காங்க. அவங்களே என் பேர் பாக்கியலட்சுமி, பையன் பேர் சுஜித். ரைட் ரைட் ஓகே. சென்னை மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து. நாங்கள் வெள்ளூர்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ இது அருமையாக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதுதான் வந்து அந்த இது ரோப் கார் பிரயாணம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. என்ன உன் பேருண்ணா? சுஜித். சுஜித். சுஜித் தான் கொஞ்சம் இது பண்ணுறான். வந்து என்னன்னு என்டையர் சோளிங்கர் தெரியுது பாருங்க. சூப்பராக தெரியுது. 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்திருக்கும். அதுதான் போயின்னு இருக்கும். அது உங்களுக்கு காமிச்சுனுங்க. நம்ம வந்து 108வது திவ்ய தேசமாக கருதப்படுகிற சோளிங்கபுரம் என்கின்ற சோளிங்கருக்கு வந்திருக்கிறோம். இது திருக்கடிகை என்று அழைக்கப்படுகிறது. கடிகை அப்படின்னா நொடி க்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வசிஷ்டர், கௌதமர் போன்ற 7 மாமுனிவர்கள் வந்து பெருமாள் கிட்ட வேண்டிக்கினாங்களாம். அதாவது வந்து தரிசனம் வந்து கொடுக்கணும், நேரில் தரிசனம் கொடுக்கணும்னு. அந்த கொடுத்த க்ஷேத்திரம் வந்து திருக்கடிகை என்று சொல்லப்படுகிற வைணவ தலமான நம்முடைய யோக நரசிம்மர் வீற்றிருக்கிற இந்த சோளிங்கபுரம் என்கின்ற சோளிங்கர். அதை தான் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தினேன். அந்த மலையிலேருந்து பார்த்துன்னு இருக்கிறோம். அது பாருங்கள். உள்ளே வந்து கோயில் இந்த பக்கம் தான் சாமி உள்ளே இருக்குது. போயிட்டு வந்திருக்கோம். அதனுடைய வெளிப்பிரகாரம் நல்லா அருமையான தரிசனம். இன்னைக்கு சனிக்கிழமை யோக நரசிம்மர் 108 திவ்ய தேசத்தில் 64வது திவ்ய தேசமாக கருதப்படுகிற யோக நரசிம்மர் ஆலயம் சோளிங்கர். 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசமாக கருதப்படுகிற நம்முடைய சோளிங்கருக்கு வந்திருக்கிறோம். சோளிங்கபுரம் அந்த ரோப் காரில் போயின்னு இருக்கோம். அதனுடைய காட்சி உங்களுக்கு காமிச்சுருக்கிறோம் பாருங்க. சூப்பராக இருக்கு வியூஸ். திருக்கடிகை அப்படின்னு சொல்றாங்க. திருக்கடிகை என்று சொல்லப்படுகிற அந்த இதுக்கு அதனுடைய கோபுரம் பார்த்துருங்க உங்களுக்கு. ஓம் நமோ நாராயணாய. 108 திவ்ய தேசத்துல 64வது திவ்ய தேசமாக கருதப்படுகிற சோளிங்கபுரம் என்கின்ற சோளிங்கருக்கு வந்திருக்கிறோம். திருக்கடிகை அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய கோபுரத்தை தான் உங்களுக்கு பார்த்துன்னு இருக்கேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கொடி மரம் இருக்கு பாருங்க. ஓம் நமோ நாராயணாய. அருமையா தெரியுது பாருங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், மண் பேசும் மகத்துவம் விபிசி சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நம்முடைய சோளிங்கருக்கு தான் நம்ம வந்துன்னு இருக்கோம். அதை காண்பிக்கிறார் பாருங்க. அந்த கோபுரத்தை காண்பிக்கிறார் பாருங்க. ரோப் காரில் பிரயாணம் பண்ணி ரொம்ப சூப்பரான அனுபவங்க. கொஞ்சம் நிறைய நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்து இன்னைக்கு அருமையான தரிசனம் சனிக்கிழமை கிடைச்சது. இன்னைக்கு 7 மாமுனிவர்கள் வந்து வரம் வேண்டாங்களாம். அதாவது பெருமாள் வந்து நேரில் தரிசனம் செய்யணும்னு அதை பண்ணக்கூடிய இடம் தான் இந்த சோளிங்கபுரம் இருக்கிற சோளிங்கர். நல்லா அருமையான காட்சி பாருங்க. நல்லா அருமையா தெரியுது. இருக்கிறோம். ஓகேண்ணா, போதுமா? இது சூப்பராக தெரியுது. நல்லா அருமையாக இருக்கு. ரோப் கார் வந்து இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு வந்து 100 ரூபாய் கட்டணம்னு சொல்றாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவசமாக அழைச்சிட்டு வராங்க. ரோப் கார்
அங்க ஒரு கோயில் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஆஞ்சநேயர் அது ஆஞ்சநேயர் கோயில். அது எதற்கு தெரியுது தான் ஆஞ்சநேயர் கோயிலுங்க. அந்த மலையில இருக்கு, இன்னொரு மலையில எதற்கு தெரியுது. அதுல வந்து சனிக்கிழமை இன்னைக்கு அருமையான ஒரு யோக நரசிம்மர் தரிசனம் கிடைச்சது. அமிர்தவல்லி தாயார் அருள்மிகு லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோயில், சோளிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம்.